நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர்களின் உண்மையான மனநிலையை தெரிவிப்பதற்காகவே வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் மனதிற்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவர்களிடத்தில் இருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, நீ நேசிப்பவரின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமான உனக்கான மகிழ்ச்சி மனதிற்குள் வந்துவிடும் அல்லவா? இன்றைய நாளை என் குழந்தை நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் அல்லவா? என் பிள்ளையே, மனதிற்குள் சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செய்திகளை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்று நம்பிக்கையுடன் தான் உன் தாய் இப்பொழுது வந்திருக்கின்றேன். உன் மூளையில் ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்து முடங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அம்மா உன்னிடத்தில் இதனை தெரிவிக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி உன்னிடமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடம் உன்னிடத்தில் பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படும். ஆனால் இப்பொழுதெல்லாம் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது. அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் இருந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என என் குழந்தையின் மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று இந்த ஓம் சக்தி அம்மாவின் பதில் உனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையில்தான் உன்னை காண நான் வந்திருக்கின்றேன். தங்கமே, உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். என் பிள்ளையே, நீ அதனை தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். என் குழந்தையே, அவர் மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார். என் பிள்ளை அதை உணர்ந்ததால் தான் ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனதால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கிறது என்று என் குழந்தைக்கு அது மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்ற ஒருபோதும் சிந்திக்க மாட்டாய். என் தங்கமே, அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள். சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் அவர்களை இப்பொழுது மாற்றி இருக்கின்றது. தானாக எந்த ஒரு மாற்றங்களும் நடக்கவில்லை, மாறி இருக்கின்றார்கள் என்று நீ சொல்வது உண்மைதான். அதை ஒருபோதும் உன் அம்மா நான் ஏற்க மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் பட்ட காயங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும். அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகி கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உன்னுடைய அன்புக்கும் எந்த பாதிப்பும் அங்கே நடக்கவில்லை. அவர்கள் மனதிலும் உன் மனதிலும் ஆரம்பத்தில் இருந்த அன்பு அப்படியேதான் இருக்கிறது. ஆனால் அதை வெளிப்படுத்துகின்ற விதம்தான் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலையின் காரணமாக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதிகமாக இல்லை, ஆனால் அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கிவிட்ட பிறகு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வர தொடங்கின. சில நேரங்களில் கருத்து மாறுதல் ஏற்படும் பொழுது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று நீ கூட சிந்தித்து இருக்கின்றாய். ஆனால் நீ நேசிக்கும் நபர் உன்னுடைய துணையானவரும் ஒருபோதும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்தது கிடையாது. வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்று அவர் ஒருபோதும் நினைத்ததில்லை. என் குழந்தையை, நீ கூட அவசரத்தில் ஏன் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ, எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்து விட்டதோ, நாம் எடுத்த தவறான முடிவினால் தான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்திருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய துணை ஒருபோதும் அப்படி நினைத்தது கிடையாது. அவருடைய உணர்வுகளும் உன் ஓம் சக்தி அம்மா நான் நிச்சயமாக மதிப்பு கொடுக்கின்றேன். அவருடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? நாம் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை அடைய நினைத்திருக்கின்றோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் இப்படி சரியில்லையே, இந்த வாழ்க்கையை நான் எப்பொழுது அமைத்து கொண்டால் நமக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கும், நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக வைத்து பார்த்து கொள்ள முடியும் என்ற அச்சத்தில் தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் விலகி நின்று கொண்டிருக்கின்றார்கள். உன் மீது அதிக அன்பு கொண்டதால் தான் இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது, யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிந்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்து விலகி நிற்பவர்களுக்கு இது பொருந்தாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ,
வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கின்றதே என்ற பயத்தில்தான் இப்பொழுது உன்னை விட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என் குழந்தையே, நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை அப்படியேதான் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். உன்னிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று நிறைய விஷயங்களை தன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே உன்னிடம் பேசக்கூடிய நேரம் வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நேரத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம் வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமையை அடைய வேண்டும், நம்மை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிட வேண்டாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த பிறகுதானே இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. என் பிள்ளையே, நீ மாறிவிட்டாய் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குவதை விடுத்து மாற்றங்களுக்கு காரணம் என்ன என்பதையும் எந்த விஷயத்திற்கு நாம் அவர்களுடன் துணை நிற்க வேண்டும் என்பதையெல்லாம் மனதிற்குள் புகுந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணை என்பது நீ நேசிப்பவர் எப்போதும் உன்னில் பாதி என்பதையும் நீ புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கும் முழுமையான மதிப்பு கொடுத்து எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று நீ அவர்களின் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்து கொள்கின்றேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும், எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் விலகி நிற்க மாட்டேன் என்ற நம்பிக்கையை உறுதியாக நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் உறவுகளுக்குள் எதிர்பார்ப்பது நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை என்ற ஒன்று முழுமையாக கிடைத்துவிட்டால், அவர்கள் ஆழ் மனதிற்குள் அது பதிந்து விட்டால், அதன் பிறகு நிச்சயமாக பிரிவு என்ற ஒன்று யாருக்குமே ஏற்படாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க இருக்கின்ற சில நல்ல நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஓம் சக்தி அம்மாவதம் நல்லபடியாக நடக்கப் போகின்றது. யாரோடு உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கையை உனக்கு அமைய போகிறது. இத்தனை நாள் தேக்கி வைத்திருந்த அன்பினை உன்னிடத்தில் வந்து உன்னிடம் காட்டப் போகின்ற நேரம் நெருங்கி வந்துவிட்டது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனி அவர் உன்னை விட்டு பிரியாத நிலைமை ஏற்பட போகிறது. நீ காலம் முழுவதும் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்தையும் அனுபவத்தையும் சேர்த்து வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற மன உறுதியோடு வாழத்தான் போகின்றாய். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுள் இருக்கின்ற இந்த நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. உயிரான உறவாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை விட்டு வேறு எங்கும் சென்று விடாது என்பதில் மட்டும் எப்பொழுதும் நீ கவனமாக இருந்து விட்டால் போதும். யார் முன்னாலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய உயிரினை அந்த உறவு உன்னை விட்டு கொடுக்காமல் நீ சந்தோஷமாய் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சொர்க்கமாக மாறும் என்பதை நினைவில் வை என் செல்ல குழந்தையே. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். இந்த ஓம் சக்தியின் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும். இந்த நேரத்தில் என் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக என் பூரண ஆசையை நீ பெற்றுவிட்டாய் என்று அர்த்தம். நீ உன் அம்மாவால் உன் வாழ்வில் இருள் நீங்கி இனி உன் வாழ்வு ஒளிமயமாக மாறப்போகிறது. நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்வு நகரப்போகிறது. நம்பிக்கையுடனே மேற்கொண்டு கேள். இந்த நன்னாள் உன் ஆசைகளுடனும் என் நல்லாசைகளுடனும் நீ துவங்க இருக்கின்றாய். இனி உன் வாழ்வில் பயம் இருக்காது. சோர்வு, கவலை, விரக்தி என்று எதுவும் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாது. தேவையற்ற எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளுக்கு உள்ளாக்குகின்றது. என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே கண்மணி. அனைத்தும் அறிந்தவள் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை, நான் தான் உன்னை என்னிடம் வர வைத்தேன். என்னிடம் உன்னை வர வைத்ததற்கான காரணம், என்னிடம் வந்தவர்களின் கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வரும் தருவாயில்தான் என்னை தேடி அவர்கள் வருவார்கள். உன்னுடைய நம்பிக்கையை தொடுப்பாக்கும், உன்னுடைய பொறுமையும் படகாகும். எத்தனை ஆழமான சமுத்திரமாக இருந்தாலும் என் பெயரை உச்சரித்தால் நீ தானே வந்துவிடலாம். இனி உன்னோடு வருவது உன் அம்மா. பயப்படாமல் இரு, கலங்கி கொண்டிருக்காமல் என் மீது நம்பிக்கையோடு எழுந்து வா. என் கண்களை பார், அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உன்னை விழ வைக்கவோ அல்லது தினம் தினம் அள வைப்பதற்காகவோ என்னிடம் உன்னை வர வைத்தேன். உனக்காக நான் கொடுத்த நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இன்று உன் இல்லத்தில் நீ ஏற்றும் தீபம் உன் வாழ்வில் நான் ஏற்றும் தீபமாகும். இன்று முதலில் நீ கண்ட சோதனைகளை அத்தனையும் கஷ்டகாலங்களில் இருந்து நன்மையை பார்க்க போகின்றாய். நல்ல காலத்தை அனுபவிக்கவும் போகின்றாய். உன் வாழ்வில் இருந்த இருள் நீங்கி பேரொளி வீச போகிறது. ஆம் குழந்தையே, நீ ஜெயிக்க போகின்றாய். உன் கவலைகளை தீர்த்து வைக்க நான் நேரடியாக உன்னை காண வரப்போகின்றேன். என் வருகைக்காக காத்திரு செல்லமே. இதை நீ அறிந்து கொள்வதற்காக தான் நான் உனக்கு சில அறிகுறிகளையும் சில போது காட்சிகளாகவும் வருகின்றேன். அதையும் நீ அறிந்து கொள். விரைவில் என் அருளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு என்னை பார்க்க விரைந்து வா.
உன் மனதிற்குள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கின்றது என்பதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். உன் ஆசைகள் நிறைவேற்றுவதற்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே. நிச்சயம் நிறைவேறும். எதை பற்றியும் கவலைப்படாதே. துக்கமும் கவலையும் உன்னை சிறிதும் பாதிக்காமல் நானாக தரும் வரையிலும் சற்று பொறுமையாக இரு. பயத்தையும் பதற்றத்தையும் விட்டுவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். முடியாத ஒன்றை நடத்தி காட்டும் உன் அம்மா உன் வாழ்வில் உள்ளார் என்று எல்லாவற்றையும் உன் ஓம் சக்தி நான் பார்த்து கொள்கிறேன் என்று நம்பிக்கையுடனே உன் பயணத்தை தொடங்கு. என் குழந்தையே, அனைவர் முன்னிலையிலும் உன்னை சந்தோஷமாக காட்டிக்கொள்வாய். எப்பொழுதுமே ஒரு புன்னகையை உன் முகத்தில் வைத்திருப்பாய். உன்னை அதிகம் அறியாதவர்கள் இவளுக்கு என்ன, இவள் எப்பொழுதும் சிரித்து கொண்டேதான் இருக்கின்றாள் என்று பொறாமையோடு சொல்வார்கள். கேலியும் கிண்டலுமாக உன் உறவினர்களுடனும் உன் நண்பர்களுடனும் விளையாடிவிட்டு தனிமையில் சென்று அமர்வாய். அப்போதுதான் நான் உன்னை பார்ப்பேன். உன் உண்மையான முகத்தை உன் அம்மா நான் அறிவேன். தனிமையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாய். உன் மனம் முழுவதும் ரணமாக்கி கசக்கி பிழிந்திருக்கும் உன் துக்கம் யாரிடமும் பகிர விரும்பாமல் தனிமையிலேயே அழுதுவிட்டு உன் சோகத்தை கரைத்து விட்டு சென்று விடுவாய். இதுதான் உன் உண்மையான முகம். நீ எத்தனை நாட்கள் குழந்தையே இவ்வாறு நீ வெளிவேஷம் போட்டுக்கொண்டு உன்னையே நீ ஏமாற்றி கொண்டிருப்பாய்? யாரை வேண்டுமானாலும் நீ ஏமாற்றி விடலாம். உன்னுடனே உன் நிழலாக வரும் என்னை எப்படி உன்னால் ஏமாற்ற முடியும்? உன் கவலைகளும் கண்ணீரையும் என்னிடம் இருந்து எப்படி மறைக்க முடியும்? தனிமையில் நீ வழித்த கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் வீணாகாது. நீ எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய், எதை நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். உன் எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. அதை நீ அடக்கி ஒருமுகப்படுத்தினாலே போதும். நேரமும் சேருமிடமும் நல்லதாய் மாறும். குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூழாது. அமைதியான நிம்மதியை தரும். உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை தூக்கி கொண்டு நடக்கின்றாய். நான் மறந்துவிடு என்று சொன்ன பல விஷயங்களையும் நீ அசை போட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். பிறகு ஏன் எனக்கு இத்தனை கஷ்டங்கள் என்று புலம்புகின்றாய்? உன் எண்ணங்களும் யோசனைகளும் அணுகுமுறைகளையும் நீ மாற்று. உன் மாற்றம் உன் வாழ்க்கை அழகிய பூங்காவனமாய் நிச்சயம் மாறும். உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை. அதனால் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும். நான் அடிக்கடி கூறுவது போல் எதை நீ திரும்ப திரும்ப நினைக்கின்றாயோ அதுவே உன் வாழ்வில் நிஜமாய் நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை சலித்து கொள்ளாதே குழந்தையே. எனக்கு என் அம்மா கொடுத்து விடுவாள் என்று சொல்லிக்கொண்டே இரு. நீ ஒன்றை நினைக்கும் பொழுது எண்ணங்களுக்கான சக்தி அதை நிறைவேற்றிவிடும். நீ இனி சந்தோஷமாக வாழப்போகின்றாய். உனக்கானதை உன்னிடமே உன் அம்மா நான் சேர்க்கத்தான் போகின்றேன். உன் அம்மா சர்வ நிச்சயமாய் நடக்கும். இது உன் அம்மாவின் தெய்வ வாக்கு. கண்களை துடைத்து கொண்டு நிம்மதியாக உறங்கு. நாளை விடியலில் நம்பிக்கையோடு துவங்கு. எல்லாம் நினைத்தபடியே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். உன் அம்மா நடத்தி கொடுப்பேன் என்று நம்பு. என் பிள்ளையே, என்றுமே நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு துணையாக நானே இருப்பேன். என் அன்பு குழந்தையே, உன் மனம் முழுவதும் நிறைந்துள்ள வழிகளை நான் அறிவேன். ஆறுதல் சொல்லும் தேற்றும் நிலையை நீ கடந்து விட்டாய். ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு கேட்டு சலித்தும் விட்டாய். உனக்கு நீயே ஆறுதல் சொல்லும் அளவிற்கு மனதைரியமான பிள்ளைதான் நீ. ஆனால் இப்பொழுது உனக்கு ஆறுதல் தேவைப்படவில்லை. உனக்கு இந்த சூழ்நிலையில் ஆறுதலான வார்த்தைகளோ, நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளோ அல்லது கண்ணீரை துடைக்கும் விரல்கள் கூட உனக்கு தேவையில்லை. என்னுடைய கவலைகள் கண்ணீரின்றி எல்லாவற்றிலிருந்தும் நானே மீண்டு வருவேன் அம்மா. ஆனால் நான் கேட்ட ஒன்றை மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று முறையிட்டு கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, நான் வெறுமனே உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு தற்காலிகமாக உன்னை சமாதானம் செய்துவிட்டு நகர்ந்து சென்று விடுவேன் என்று நீ நினைத்தாயா? ஒன்றை புரிந்து கொள். நான் உனக்கு சொல்வது ஆறுதல் வார்த்தைகள் மட்டுமல்ல, அருள்வாக்கும் அல்ல. நான் உனக்கு தினம் தினம் தருவது தெய்வ வாக்கு. இந்த தெய்வ வாக்கின் சக்தி தெரியாமல் தான் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். ஏற்கனவே கூறியுள்ளது போல என்னை யார் எப்படி வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு நான் அப்படியாகவே மாறிவிடுவேன். என்னை கல் என்றோ சிலை என்றோ நினைத்தால் சிலையாகவே அமர்ந்து விடுவேன். ஆனால் என்னை உயிருள்ள மனிதனாகவோ ஒரு கர்மாவை போக்கும் உறவாகவோ நீ என்னை நினைத்து கொண்டால் உனக்கான அனைத்து துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் ஒளியேற்றுவேன். உன் குருவாக அவதரிப்பேன். அப்படியாக தான் குழந்தையே, நான் உன்னிடம் வந்து சேர்க்கும் வார்த்தைகளும் ஆறுதலாக எடுத்துக்கொண்டால் ஆறுதல் மட்டுமே கிடைக்கும். அவ்வாறின்றி இது தெய்வ வாக்கு என்று புரிந்து கொண்டு அதன் சக்தியை உணர்ந்தால் உனக்குள் அந்த நம்பிக்கை பிறக்கும். இந்த வாக்கு பலிக்கும், பலித்தே தீரும் என்று நம்பிக்கை உனக்குள் வரும். அதன் பின் ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய். என் அம்மா தெய்வ வாக்கு தந்துவிட்டார், அது நடந்தே தீரும், இனி எனக்கு என்ன கவலை என்று உற்சாகமாய் உன் கடமைகளை செய்வாய். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள், நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கை உன்னை சிறந்தவனாக மாற்றுவதற்கென்று.
துன்பங்கள் அளவிற்கு மீறி தாங்க முடியாத அளவிற்கு வந்துவிட்டால் நன்றாக புரிந்து கொள், உன் வாழ்க்கையில் உனக்கான பெருமுயற்சி காத்திருக்கிறது என்று. என் வார்த்தைகள் உன்னை தொடர்ந்து சேர்ந்து விட்டாலே புரிந்து கொள், உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று. உன்னை தேடி அற்புதங்கள் வர துவங்கிவிடும் குழந்தையே. உன் கனவு வாழ்க்கையை பற்றி நினைக்காதே, அது நிச்சயமாக நிறைவேறும். பயப்படாமல் இரு தங்கமே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த செல்வத்தை அடைய போகின்றாய். நம்பிக்கையோடு இரு. நான் கூறுவதை இப்போதிலிருந்தே பழிக்க துவங்கும். உன் மனதிற்குள் நுழைந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நடப்பதையும் பிறர் கேள்வி கிண்டல்களுக்கு உள்ளாக்கி அவமானப்பட்டு நிற்பதையும் உன் அம்மா ஓம் சக்தி நான் அறியாமலா இருக்கின்றேன். என் கண்களை தாண்டி நீ சென்று விட்டாய் என்று நீ நினைக்கின்றாயா? என் பிள்ளையே, உன்னை விட்டு நானும் விலக மாட்டேன். என் கண்களிடமிருந்து நீயும் தப்பிக்க இயலாது. உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் நானே சாட்சியாக இருக்கின்றேன். இனி ஒருபோதும் பொறுக்க மாட்டேன். பிள்ளையே, உன்னை சுற்றி நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் பதில் தருவேன். அந்த துஷ்டர்களுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டுவேன். காலங்களாய் வீழ்ந்தாய், பிரிவுகளாய் உடைந்தாய், வார்த்தைகளாய் வீழ்த்தப்பட்டாய், கண்ணீராய் நனைந்தாய். என் குழந்தையே, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நீ எதற்காக கதறுகிறாய்? என் குழந்தையே, நல்லது உன் வாழ்வில் நிச்சயம் நடந்தே தீரும். உன் அம்மாவின் வாக்கு என்றும் வீண் போகாது, பொய்யாகாது. இந்த ஓம் சக்தி கொடுக்கும் வாக்கு சர்வ நிச்சயமாக பழித்தே தீரும். என் செல்லமே, இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ பார்க்கத்தான் போகின்றாய். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் இப்பொழுது நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு பயந்து நீ ஒருபோதும் பின்வாங்க யோசிக்காதே. என் பிள்ளையே, எப்போதும் காற்றை எதிர்த்து கொண்டுதானே வானத்தில் பட்டங்கள் பறக்கின்றது. காற்றின் திசையில் பட்டங்கள் பறப்பது கிடையாது. அதுபோலதான் எல்லாவற்றையும் எதிர்த்து உன்னால் நிச்சயமாக மேலே பறந்து ஜெயித்து நிற்க முடியும். இலைகள் உதிர்ந்து விடுகிறதே என்று மரங்கள் வாடி சோர்ந்து விடுகிறதா என்ன? போனால் போகட்டும் என மீண்டும் பசுமையான புதிய இலைகளை உருவாக்குகிறது. அதே போலதான் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தாண்டி நீ ஜெயிப்பாய் என்ற நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை செய்து கொண்டு போய்கொண்டே இரு. என் செல்லமே, பிறப்பு இறப்பு மட்டுமே உன்னை தேடி வரும். மற்ற எல்லா விஷயங்களையும் நீதான் தேடி போக வேண்டும். அதற்குள் ஏன் சோர்ந்து போகின்றாய்? உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக தானே இந்த ஓம் சக்தி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கிறேன். இனிமேல் எல்லா அதிசயங்களையும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய விதமாய் நல்ல விதமாய் அமைத்து உன் வாழ்க்கையும் அழகானதாக மாற்றப் போகிறது. சோர்வே இல்லாமல் உனக்குள் ஊக்கமும் தைரியமும் இருந்தாலே போதும் என் தங்கமே. நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சந்தோஷமாக பெற்று தருவேன். பக்குவப்பட்ட உன் மனம் கூட இப்பொழுது எந்த விதத்திலும் சகிப்போ வெறுப்போ கொள்ளாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தயாராகிவிட்டது. இப்போதெல்லாம் நீ உனது எந்த மன உணர்ச்சிகளுக்கும் அதிக அளவில் இடம் கொடுப்பதில்லை. எல்லாமே நடப்பது போல் நடக்கட்டும், என் ஓம் சக்தி அம்மா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாய் என முடிவுக்கு தானே வந்துவிட்டாய். யார் நல்ல ஒழுக்கத்தை விதைக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்ல கௌரவமான வாழ்க்கையை பெறுவார்கள். நீயும் அப்படியே பக்தியோடும் மரியாதையோடும் நல்லொழுக்கத்தோடும் நல் வாழ்க்கையை நீ அதிசயத்தில் பார்க்கும்படி அற்புதமாய் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் வந்துவிட்டேன். நாளைக்கு நீ எப்படி இருக்க போகின்றாய் என்பதை இன்று நீ செய்யும் செயல்தானே தீர்மானிக்கிறது. காலில் முள் குத்திவிட்டது என்றால் உடனே முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் நாம் தான் காலை வைத்து விட்டோம் என்று யார் ஒருவர் யோசித்து தன்னுடைய நடந்து போகக்கூடிய பாதையை மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் புத்திசாலி ஆவார்கள். அப்படியே நீயும் யோசிக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்து விட்டது என்றால் நாம் ஏதோ ஒரு இடத்தில் தவறு செய்து விட்டோம் என்று யோசித்து நீ செய்யக்கூடிய விஷயத்தையும் போகக்கூடிய பாதையையும் மாற்றி அமைத்து விடு. என் செல்லமே, நீண்ட நாட்களாகவே ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா, தொடங்கலாமா வேண்டாமா என யோசனை செய்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் சரியாக திட்டம் போட முடியாமல் முடிவும் எடுக்க முடியாமல் திணறுகின்றாய் தானே. இதன் மூலமாக என் வாழ்க்கை மாறுமா, ஏற்றம் கிடைக்குமா என்றெல்லாம் யோசிக்கின்றாய். கவலைப்படாதே. இப்பொழுது நீ என்ன செய்ய போகின்றாயோ அது உன் முடிவு என்பதனை சரியாகத்தான் இருக்கிறது. அதன் மூலமாக உனக்கும் சிறப்பான ஏற்றம் கிடைக்கப் போகிறது. என் செல்லமே, நீ ஆசைப்பட்டபடியே உனக்கான விஷயத்தை இப்பொழுது நீ செய்யலாம். இது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கை இதன் மூலம் சந்தோஷமாக மாறும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ ஆசைப்பட்ட பல நல்ல செயல்களை செய்வதற்காக நான் உனக்கு வாய்ப்புகளை அருள் புரிகிறேன். என் செல்லமே, நீ நினைக்கவோ முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது. இனிமேல் நடக்க போகும் அதிசயமான மாற்றத்தால் உன் முகமானது எப்பொழுதுமே புன்னகை பூத்த முகமாய் இருக்க போகிறது.
என் செல்லமே, வருடங்கள் மாறினாலும் வாழ்க்கை மாறாமல் எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றேன் என உன்னுடைய கவலைகளையும் வேதனைகளையும் நினைத்து வருத்தப்பட்டாய் அல்லவா? இதோ உன்னுடைய உள்ள குமுறலுக்கான திசையெல்லாம் எப்போதும் மாறப்போகிறது. பொறுமையோடு காத்திரு. உன் மனதிற்குள் இப்போது நான் பெருமிதமாய் உன்னை வாழும்படி செய்ய போகிறேன். உன் மனம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் இப்போதைய வெற்றி பெறப் போகின்றாய். உன் மனதில் தோரணையாய் தொங்கிக் கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் அதன் காயத்தை மறைத்து கொண்டு உன்னை விட்டு விலகப் போகிறது. நல்ல பாதை அமைந்து விடாதா, என் வாழ்வில் ஒரு நல்லது நடந்து விடாதா என கலங்கிக் கொண்டு கவலையாக இருந்த உன்னை உனக்காகவே உன் வாழ்வில் மன அமைதியை கொடுக்கும் சீரான சந்தோஷத்தையும் உனக்கு வழங்குவதற்காக நான் வந்துள்ளேன். என் செல்லமே, உன் வாழ்க்கை பாதை வெற்றிகரமாக அமைவதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு உறுதுணையாய் இருப்பேன். பம்பரத்தின் சாட்டையால் சுற்றிவிடப்பட்டது போலதானே உனக்கு எல்லா விஷயமும் எதிர்பார்த்தது போல நடக்காமல் சுற்றி சுற்றி தவறாகவே வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒருவேளை நல்ல பொருளாதார வாழ்க்கையில் முன்னேற்றமும் தேவை என்பது எனக்கு தெரியும். நீ விரும்பியது போலவே உன்னுடைய நிதி நிலைமையை மாற்றி அமைத்து அதன் மூலமாக உன் வாழ்க்கையை உயர வைக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த வேலையும் சரி, நீ ஆசையாய் எதிர்பார்த்த குழந்தையும் சரி, திருமணமும் சரி, கல்வியில் வெற்றியும் சரி, வாழ்விற்கான நல்ல முன்னேற்றமும் சரி, எல்லாமே உனக்கு கிடைப்பதற்கு நான் நல்ல வழியை காட்டுகிறேன். என் செல்லமே, உன்னுடைய பொருளாதார நிலை சீக்கிரமே உயர்ந்து நீ நல்வாழ்க்கை வாழப் போகிறாய். என்னதான் உனக்கு மனதிற்குள் சந்தோஷமாக இருந்தாலும் கூட நான் நினைத்தது எங்கே அம்மா நடக்கிறது, கவலைகளும் மட்டுமே எனக்கு நிரந்தரம் ஆகிவிட்டதே என மனதிற்குள் கண்களில் நீர் ததும்பி மனம் கலங்குவது எனக்கு தெரியும். கலங்காதே என் செல்லமே. பிரம்மாண்டமான மிக பெரிய ஆலமரம் கூட சின்ன சிறு விதையிலிருந்துதான் உருவானது தானே. அதுபோலதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிக சிறப்பாக தோன்றக்கூடிய விஷயமும் சின்ன சின்ன மாற்றங்களும் கூட மிக பெரிய சந்தோஷமான வாழ்க்கை பாதையை உனக்கு வடிவமைத்து தரும். நீ சுகமாய் சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் துணை நிற்பேன். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும் விஷயமும் நடக்க வேண்டும் என அருமையான ஒரு சந்தர்ப்பத்திற்காக தானே நீ காத்து கொண்டிருக்கின்றாய். எனக்கு தெரியும். கலங்காதே என் செல்லமே. என் அருளாலும் இந்த ஓம் சக்தியின் ஆசீர்வாதத்தினாலும் நிச்சயமாக உனக்கு நல்லதே தான் நடக்கும். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நான் எப்பொழுதுமே என்னுடைய தீவிரமான பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை பொய்யாக விடமாட்டேன். நீயும் என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய். அதனால் உனக்கான வாழ்க்கையை நல்வழியில் நீ பயணம் செய்யும்படி உனக்கு நான் துணையாய் நான் இருக்கப் போகிறேன். நீ யார் என்பது உனக்கு நிரூபிப்பதற்காக நேரம் வந்துவிட்டது. என் செல்லமே, இப்போது உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் நிலைமையையும் நான் மாற்றப் போகிறேன். உன் தேவைகளை எல்லாம் அறிந்து நான் உன் பொருளாதார சூழ்நிலைகளை உயர்த்தப் போகிறேன். நீ விரும்பியபடியே எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைப்பதற்கு நான் அருள் செய்ய போகிறேன். என் செல்லமே, உன் குடும்பத்தின் நிலை உன்னால் உயரப் போகிறது. உன்னுடைய செல்வமும் உன்னுடைய வெற்றியாலும் உன் குடும்பத்திற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். உன் மனது கடாயில் கொதித்துக் கொண்டிருக்கும் எண்ணெயில் கடுகை போட்டது போல கொதித்துக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, எவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்களை பட்ட நீ ஏற்றும் பேச்சும் கூட ஏகப்பட்ட அளவிற்கு வாங்கிவிட்டாய். இதற்கு மேல் என்னால் நிலை கொள்ள முடியாது என்றுதானே வருத்தத்தோடு வேதனையோடும் இந்த ஓம் சக்தியை தேடி வந்தாய். உன் மனதை தளர்த்தி உன் வாழ்வை நீ வெற்றி பெறுவதற்காக எல்லா விதங்களிலும் நான் துணை நிற்கப் போகிறேன். இனிமேல் நீ லட்சுமி கடாட்சத்தோடு உன் வாழ்க்கையும் குடும்பமும் மங்களகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாறப்போகிறது. அந்த அதிசயத்தை பார்க்க நீ மகிழ்ச்சி அடைய போகின்றாய். அந்த அதிசயத்தை பார்த்து நீ மனமகிழ்ச்சி அடைய போகின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் இத்தனை கவலைகளையும் குழப்பங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் நிறைந்திருக்கிறது. நிம்மதியின்றி இருப்பதற்கு இதுவே முதல் காரணம். நடப்பதையெல்லாம் நல்லதற்கே என்று பொறுமையோடு நம்பிக்கையோடும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும். உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உருவாகும் குழப்பங்களுக்கு நீ அடங்கிவிடக் கூடாது. அப்பொழுதுதான் மனக்குழப்பங்களில் இருந்து எதிர்மறையான சிந்தனைகளில் இருந்தும் நீ வெளியே வருவாய். உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவாய். வாழ்வில் நம்பிக்கை என்கின்ற எண்ணம் தான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக விளங்குகிறது. முடியாதது என்று எதுவும் இல்லை. எதையும் என்னால் செய்ய முடியும் என்கின்ற எண்ணமே உன்னை நினைத்த பாதையில் துணிந்து பயணிக்க வைக்கும். எதற்கும் அஞ்சாதே, எதை கண்டும் ஓடாதே. உனக்கான எல்லாமாக மாறி நான் இருக்கின்றேன். உன்னுடைய கோபத்தை பார்த்துக்கொள், அது உன்னுடைய காரியத்தையே கெடுத்துவிடும். கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள். உனக்கு நான் துணை நிற்கின்றேன். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன்.
இன்று உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நீ வேண்டிய எல்லாவற்றையும் நான் அருளப் போகின்றேன். எதுவாயினும் இன்று இந்த நொடி மனமுருகி என்னிடம் கேள். நிச்சயம் அதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து மேற்கொள்ளப்படும் எந்த காரியமும் நான் பலிக்கச் செய்வேன். மனதிற்குள் நின்று கேட்பதை எதுவாயினும் கட்டாயம் அது உனக்கு கிடைக்கும். நான் இருக்கும் போது நீ ஏன் பயப்படுகின்றாய்? என்னை நம்பி என்னை சரணடைந்த பிள்ளைகள் யாவரும் எதற்கும் பயப்படக்கூடாது. எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் இருந்தாலும் நான் உனக்கு துணை நிற்பேன். நீ பார்த்து கொண்டே இரு. கூடிய விரைவில் நீ அனைவரும் பார்க்கும் வியக்கத்தக்க சகல சௌபாக்கியங்களுடனும் வாழத்தான் போகின்றாய். நீ நினைத்தது, வேண்டியது, கேட்டது என அனைத்தையும் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. நம்பிக்கையோடு இரு என் செல்லமே, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். குழந்தையே, நான் உன் கடவுள் அல்ல, உன் அன்னை. நீ செய்த பாவங்களை எல்லாம் போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ மனவேதனையிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ளவும் எதை இழந்தாயோ அதை மீட்டு உனக்கு பெற்றுத்தரவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றவர்களையும் உனக்கு மீட்டெடுத்து தருவதற்காக தான் உன் அன்னை நான் இருக்கின்றேன். நீ என்னை அன்னையாகவும் நான் உன்னை பிள்ளையாகவும் அடைய பெற்றேன். ஏன் இத்தனை மன வருத்தத்தில் உன்னையே நீ வருத்திக் கொள்கின்றாய்? உனக்காக கவலை கொள்ள நான் இருக்கின்றேன் அல்லவா? வேறு எந்த சிந்தனையிலும் நீ இருக்காதே. குழப்பமாகின்ற, கோபமாகின்ற, வருத்தமாகின்ற தருணங்களில் எல்லாம் என்ன நினைத்துக்கொள். உனது கர்ம பாடங்களை விலக்கி உன்னுடைய துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வரச் செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகின்றேன். என் செல்லமே, கவலைப்படாமல் இரு. உன்னுடைய அம்மா நான் இருக்கின்றேன். எப்பொழுதும் எதற்காகவும் கலங்காதே. மகிழ்ச்சியாக இரு. கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நீ நினைத்த நற்செயல்கள் என்கின்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காலம் மிக அருகில் வந்துவிட்டது. பொறுமையாக இரு. மனம் தளராதே. அம்மா நான் இருக்கின்றேன். நீ தேடி தேடி சென்று எத்தனை அவமானங்கள் பட்டாயோ அதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி அனைவரும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது. கவலைக்கு என்றும் இடம் தராதே. உனக்கான விடியல் இதோ இன்றே ஆரம்பமாகின்றது. என்னுடைய வார்த்தைகள் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள். உன்னுடைய கரங்களில் இருந்து நழுவிய அனைத்தையும் உன்னுடைய கரங்களிலேயே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். என்னுடைய வார்த்தைகள் என்றும் பொய்யாகாது என் செல்லமே. உறுதியான நம்பிக்கையும் பொறுமையும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய அம்மா நான் உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவேன். என் மேல் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக இரு. அனைத்தும் நடக்கும். உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லோரும் உன்னை தேடி வருவார்கள். உன்னை தேடி வந்து உன்னுடைய அன்பை புரிந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் நேரம் வந்துவிட்டது. எதை நினைத்தும் கவலைப்படாதே. மகிழ்ச்சியாக இரு. அனைத்தும் நடக்கும் என்று நம்பு. என்னை நம்பி வந்த ஒருவரையும் நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகவும் சோதனைகளும் இருக்கிறது என்று எண்ணக்கூடாது. வாழ்க்கை என்றாலே துன்பம் இன்பம் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம். அந்த பயணம் சில இடங்களில் மிக வலிமிக்கதாகவும் இருக்கும். அந்த நேரம் மனம் தளராதே. நிச்சயம் அது அனைத்தும் உன்னை பலவீனமாக்கும். ஒவ்வொரு தோல்விகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை பக்குவம் அடைவதற்காக என்று எண்ணு. சில விஷயங்களை உனக்கு புரிய வைப்பதற்காகவே இந்த நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கின்றன. உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே. நீ நினைக்கின்ற செயல்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் என்னை பதற வைக்கின்றன. உனக்கு ஒன்றும் இல்லை. வீணாக எதையோ நினைத்து நீ புலம்பிக் கொண்டிருக்காதே. உன்னை உன் அம்மா நான் விட்டு விடுவேனா என்ன? உன்னிடத்தில் எப்பொழுதுமே உன் அம்மா நான் இருப்பேன். சில காலத்தில் நீ எடுத்து வைக்கும் அடிகள் அனைத்துமே உன்னை எதிர்மறையான பாதையில் இழுத்துச் செல்லும். ஆனால் இப்பொழுது இருக்கும் உனக்கான காலம் உன்னுடைய பொற்காலம். உன்னை விட்டு விலகி நேர்மறையான பாதைகள் எல்லாம் உன்னை தேடி வந்துவிட்டது. சில தடங்கல்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவற்றால் உன்னுடைய வாழ்க்கையை எதுவுமே செய்ய முடியாது. இப்பொழுது இனி நீ என்னுடைய பார்வையில் இருக்கின்றாய். என்னுடைய கைகளில் என்னுடைய அரவணைப்பில் இருக்கின்ற என் பிள்ளை நீ. எப்பொழுதும் அதை மறக்காதே. என் குழந்தையே, உனக்கு தைரியம் என்ற வார்த்தை இரத்த ஓட்டத்திலேயே இருக்கிறது. அதை நினைவில் கொண்டு எப்பொழுதும் நடந்து கொண்டிரு. நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. உன் வாழ்க்கையில் வெற்றி என்கின்ற தீபத்தை ஏற்றுவது உன் அம்மா என்னுடைய பொறுப்பு. நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்று வருந்தாதே. இந்த தவறுகள் அனைத்தும் சரி செய்யப்படும். உனக்கான இன்ப அதிர்ச்சியும் உன்னை தேடி வரும். சந்தோஷம் என்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு இடமே இல்லையா என்று நினைக்கின்றாய்.
அப்படி இல்லை குழந்தையே. சந்தோஷம் என்பது உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் வரத்தான் போகுது. உனக்கான இந்த இன்பத்தை நான் அள்ளித் தருவேன். அப்பொழுது என் அம்மா சொன்னதை செய்து விட்டாள் என்று பெருமைப்பட போகின்றாய். நீ நன்றி சொல்ல போகும் நேரம் வந்துவிட்டது. நீ நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழப் போகின்றாய். அதற்கான நேரமும் காலமும் இப்பொழுது வந்துவிட்டது. நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சக்திகளை தரும். எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய். மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பியதற்காக நீ போராடவில்லை என்றால் அது உன்னை எப்படி வந்து சேரும் என் தங்கமே. நீ இழந்ததற்காக அழ வேண்டாம். வாழ்க்கை லட்சியம் மட்டுமே தேடப்பட வேண்டிய செல்வம். இந்த போராட்டமும் இல்லை என்றால் எந்த முன்னேற்றமும் இல்லை என் தங்கமே. அற்பமாய் யாரையும் ஒருபோதும் நினைக்காதே. ஏனெனில் நாளை அவர்களால் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடும். எது உன்னிடம் இருக்கு என்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும். எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே. உன் மீது தவறும் இருக்கும் பட்சத்தில் அடுத்தவன் மீது கோபம் கொள்ளாதே. வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி கவலைப்படாதே என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதும் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை. ஏதேனும் பிரச்சனை வரும்போது எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதே முக்கியம். என் தங்கமே, மனதைரியம் தான் உனக்கு கண்டிப்பாக இப்பொழுது தேவைப்படும். என் செல்லமே, சொற்களை விட நடவடிக்கை உண்மையிலேயே சிறந்தது. உனது வேலையை உனது இருதயத்திலிருந்து அமைத்துக்கொள். அப்பொழுதுதான் அதன் பலனை நீ ஒருபோதும் பெற வேண்டாம் என்று நினைப்பாய். தான் சொல்வதை சரி என்று வாதாடுபவர்கள் உறவுகளை இழக்க நினைப்பார்கள். பேசாமல் மௌனமாய் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உறவுகளை தக்க வைத்துக் கொள்வார்கள். என் தங்கமே, நீயும் அப்படிதான். மனதின் வேதனை அதிகமாக்கிவிட்டால் பலன் கூட ஒரு காலகட்டத்தில் வலுவாக மாறிவிடும். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்களை கடந்து செல்பவனை வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகின்றான். அது மாதிரிதான் நீயும் என் தங்கமே. அன்பிற்காக ஏங்குபவர் இதயத்தில் சுயநலம் இருக்காது. இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை என் தங்கமே. தெய்வங்களே அவர்களை தேடி பின்தொடர்ந்து வரும். எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்று உன்னை நினைப்பவர்களுக்கு முன்னால் இப்படித்தான் வாழப் போகின்றேன் என்று அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டு. நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும் பொழுது உன்னை சுமக்கும் என் தங்கமே. எதுவாயினும் மிகுந்த கவனத்துடனும் தேவைக்கேற்ப தேர்வு செய்து இது செய் என் தங்கமே. ஏனெனில் இன்று தேவை என்பது நாளைக்கு உனக்கு தேவையற்றதாக கூட மாறிவிடும். நீ விரும்பாத துன்பம் உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராத என் தங்கமே. என் தங்கமே, மனசாட்சி படி வாழ்ந்தால் போதும். உனது கடமைகளை செய்து உனது விதியை வடிவமைக்கும். அதுவே வாழ்க்கையின் ரகசியம். உனது சொந்த கைகளை உன்னை சொந்த விதியை வைத்திருக்கின்றது. ஒரு நகலை விட அசல் எப்பொழுதுமே சிறந்தது. நீ ஏன் இப்பொழுது தேவையில்லாமல் கவலை கொள்கிறாய் என் தங்கமே? உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ மனக்கவலை அடையலாமா என் செல்லமே? உன்னை எப்பொழுதுமே இந்த ஓம் சக்தி தாய் நான் பார்த்து கொள்வேன் அல்லவா? உன் மனக்கவலை எதுவாயினும் நான் தீர்த்து வைப்பேன். என்னை நம்பி என்னிடம் வந்த பிள்ளைகள் யாரையும் நான் கைவிட்டதில்லை தங்கமே. நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் போராடும் மனப்பக்குவத்துடனும் வாழ கற்றுக்கொள். உன்னை கஷ்டங்களில் இருந்தும் மனக்கவலைகளில் இருந்தும் மீட்டெடுத்து நான் உன்னை சிறப்பாகவும் சகல சௌபாக்கியங்களுடனும் வாழ வைப்பேன்.